தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் இணைந்து 100 தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளியை ஒட்டி சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளை செயலர் பிரபு ராஜ்குமாருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தீபாவளி வரவுள்ள நிலையில் தஞ்சையைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் புத்தாடைகள் வழங்கும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு பிடித்தமான ஆடையை அவர்களே தேர்வு செய்து பெறும் வண்ணம் பிரபல துணி நிறுவனத்தில் வைத்து இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. தற்போது இது குறித்து தெரிவிப்பதற்கு ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலிருந்து விளிம்பு நிலை மக்களுக்கு உதவிகள் வரைக்கும் வழங்கிட்டு வரோம். இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டுமே தீபாவளியையொட்டி தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை வழங்குவது வழக்கம். அதுவும் நேரம் அழைச்சிட்டு இருந்து இந்த தடவை 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு துணி வழங்குறோம். இந்த எத்தனை பேர் இதில் பயனடைகிறாங்க, என்ன மாதிரியான நிகழ்ச்சி நடக்குது? வணக்கம். நம்ம நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், அதாவது குறிப்பாக விளிம்புநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள், தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள், கல்வி உதவித் தொகைகள் மற்றும் பல்வேறு சமூக பொறுப்புகளுடைய விழிப்புணர்வு பிரச்சனைகளை நடத்திட்டு வரோம். அதன் ஒரு பகுதியாக வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் பிடித்தமான ஆடையை அவர்களையே தேர்ந்தெடுக்க வைத்து அதை அன்பளிப்பாக வழங்கும் நிகழ்ச்சி இன்னைக்கு தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய பிரபல துணி கடைக்கு அவங்களை இன்னைக்கு பிரத்யேக வாகனத்தில் அவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த விளார் ஊராட்சி மற்றும் நாஞ்சிக்கடி ஊராட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள், ஓட்டுநர்கள், மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பணியாளர்களை பிரத்யேக வாகனத்தில் இன்னைக்கு அழைச்சிட்டு வந்து அவர்களுக்கு பிடித்தமான ஆடையை அவர்களே தேர்ந்தெடுக்க வைத்து அதை நாங்கள் இன்னைக்கு அன்பளிப்பாக இன்னைக்கு வழங்கியிருக்கிறோம். மேலும் எல்லாருக்குமே 1/2 கிலோ இனிப்பும் இன்னைக்கு வழங்கியிருக்கோம். மொத்தம் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நிகழ்ச்சியானது நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. பொதுவாக ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு பிடிச்சமான ஆடையை அவங்களே தேர்ந்தெடுக்க வச்சு நம்ம அதை செய்யறத வழக்கம். இது தொடர்ந்து இந்த வருஷமும் நம்ம தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அவங்க நிறைய பேர் சொற்ப ஊதியத்தில் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. கிராம ஊராட்சிங்கிறதுனால சொற்ப ஊதியத்தில் பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதுதான் முதல் தடவைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. நியூஸ்7 தமிழ் அன்பு பாலத்துக்கும் ஜோதி அறக்கட்டளைக்கும் அவங்க பிரத்யேக நன்றியை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா முன்கள பணியாளர்கள் அவங்க ஒரு நாள் வேலைக்கு இல்லைன்னா கூட, ஒரு நாள் குப்பை எடுக்கலன்னா கூட பொதுமக்களுக்கு நோய் நொடி வரும். அவங்க அந்த தன்னுயிரையும் பொருட்படுத்தாம அவங்க அந்த தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யறாங்க. அவங்களும் அந்த பண்டிகை காலத்தில் அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்களை ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருக்கோம் சார். ஆமா, இப்போ நீங்க இந்த ஆண்டு உங்களை முதல் முறையா ஒரு பிரபல துணி நிறுவனத்துக்கு அழைச்சிட்டு புத்தாடை வாங்கி கொடுக்குறாங்க தீபாவளிக்கு. இது வரைக்கும் இது மாதிரி பண்ணியிருக்காங்களா? இது எப்படி நீங்க பாக்குறீங்க? வரைக்கும் யாரும் இது மாதிரி பண்ணதில்லை சார். இவங்களுக்கு இப்பதான் எங்களுக்கு புதுசா முழுமையா துணிமணி எடுத்து தராங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க வேலூர் வந்தோம், ஜோதி கட்டையில இருந்து. இப்ப நீங்களே அவங்களே கூட்டு இங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க 60 பேர் வந்திருக்கோம். 60 பேர் 70 பேர் வந்திருக்கோம் சார். நாங்க எல்லாரும் அவங்க கூட்டு அங்க வாங்கி தராங்க. எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சார். யாருமே இந்த மாதிரி செஞ்சதில்லை. எங்க வேலையே மதிக்க மாட்டாங்க. குப்பல்ற வேலையை கேவலமா பேசுவாங்க. இவங்க எங்களை மதிச்சு நல்லபடியா எங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்தா ரொம்ப நன்றி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதாவது பொதுவாக அவர்களை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்ற சூழ்நிலையில் அவர்கள் நினைத்து வந்த வண்ணம் தற்போது ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் அவர்களை பிரத்யேக வாகனம் மூலம் ஏற்பாடு செய்து பிரபல துணி ஆடையகத்திற்கே அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மதிப்பிலான புத்தாடைகள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் அவர்கள் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலத்திற்கும் ஜோதி அறக்கட்டளைக்கும் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார், நியூஸ்7 தமிழ்.